27 நட்சத்திரங்களுடைய சக்திகள், கதிரியக்க சக்திகள் தான் பிற மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை இந்த பிரபஞ்சத்திற்கு உகந்ததாக மாற்றி இந்த பிரபஞ்சத்திற்கே உணவு கொடுத்து வளர்க்கின்றது, வாழச் செய்கின்றது. இந்த 27 நட்சத்திரங்களுடைய சக்தி மிக முக்கியமான இந்த 27 நட்சத்திரத்துடைய சக்தியை எடுத்துதான் ஒரு உயிரணுவாக இருந்தாலும் மனிதனாக பிறந்து வளர்ச்சி பெற்ற பின் அந்த 27 நட்சத்திர உணர்வை உட்கொண்ட பின் உணர்வினை ஒளியாக மாற்றும் பருவம் அறிவினை இப்படி பெற்றவன் அகஸ்தியன் முதல் மனிதன். எனவே அவன் துருவத்தை எல்லையாக குறிவைத்தான், நட்சத்திரங்களுடைய உணர்வுகளை தனக்குள் கவர்ந்தான். அதன் வழி அதே எல்லையில் கணவன் மனைவியாக ஒன்றி வாழ்ந்த நிலையில் துருவ நட்சத்திரமாக ஆகின்றார்கள். அது இந்த பிரபஞ்சம் மற்ற நிலையில் எதை எடுத்தாலும் உயிரணு தோன்றிய பின் நட்சத்திர உணர்வு கொண்டு ஒளியாக மாற்றும் தன்மை வருகின்றதான் துருவ தியானம் என்று. அந்த துருவத்தின் வழியாக அகஸ்தியன் நுகர்ந்த அதே வழிப்படி அதே வழியிலே அந்த நட்சத்திரங்களுடைய ஆற்றலை உங்களுக்கு எடுக்கும்படி சொல்லினார். அதனால் துருவ நட்சத்திர அதாவது துருவ தியானத்தை நீங்கள் லேசாக நினைத்து விடாதீர்கள். நட்சத்திரங்களில் வெளிப்படக்கூடிய மின் கதிர்கள் எப்படி மாறி அது ஒளிக்கற்றைகளாக வருகின்றது, இந்த உயிரணுவின் தோற்றங்கள் அதில் வளர்ச்சி பெற்ற நிலைதான் துருவ நட்சத்திரமாக அகஸ்தியன் சென்றது. அது கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக துருவ நட்சத்திரமாக மாறுகின்றார்கள். இனம் இனத்தை வளர்க்கும், வித்து அதே இனத்தை அதே சத்தை எடுத்து அதே வித்துகளாக வளர்ப்பது கொண்டு துருவ நட்சத்திர உணர்வு நாம் எடுத்தோம் என்றால் நாமும் ஒளியாகின்றோம். அதற்குத்தான் துருவ தியானம். ஆக உடலை விட்டு சென்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை வளர்த்து கொண்டவர்கள் அனைவருமே இந்த சப்தரிஷி மண்டலங்களாக துருவ நட்சத்திரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லாம் புராணங்களில் தெளிவாக, குறிப்பாக மகாபாரதத்தில் இது காட்டப்பட்டுள்ளது. ஆனால் காலத்தால் மறைத்து விட்டார்கள், மறைந்தே போய்விட்டது. இந்த உண்மைகளை நாமும் மறைந்து விட்டோம். ஆனால் சப்தரிஷி மண்டலம், சப்த ரிஷிகள் என்றெல்லாம் அதிலே சொல்லப்படும். ஆனால் சப்தரிஷி மண்டலம் என்பது எது, சப்த ரிஷிகள் என்றால் யார், சப்தரிஷி மண்டலம் உருவாவதற்கு மூலம் எது, இது எல்லாம் மறைக்கப்பட்டுவிட்டது. காரணம், அரசர்கள் தங்களுக்கு தெரிந்த ரகசியம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று இப்படி மாற்றிவிட்டார்கள். அதையெல்லாம் வேதங்களில் மந்திர ஒளிகளாக உண்மையின் இயக்கங்கள் மறைக்கப்பட்டு புரியாத நிலைகள், உபனிஷத்துக்கள் என்ற பெயரில் உருப்பெற்ற நிலைகளை, சிருஷ்டிக்கக்கூடிய நிலைகளை, ஒளியாக மாறக்கூடிய நிலைகளை, அதையெல்லாம் இன்று ஏதோ புரியாத பாஷைகளை கொண்டு சென்று விட்டார்கள். உண்மைகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம், இன்னும் நமக்கு தெளிவாக கிடைத்த பாடில்லை. ஆனால் ஞானகுரு இந்த உபதேசத்தில் அதை நீங்கள் தேட வேண்டாம். உங்கள் உடலுக்குள் அந்த சக்திகள் அனைத்துமே உண்டு. ஒளியாக எப்படி மாற்ற வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆனால் ஏற்றுக்கொள்வோர் குறைவாகவே உள்ளனர். ஏற்றுக்கொள்வதே மிக கடினமாக இருக்கின்றது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த காலை துருவ தியானத்தில் எப்படியும் துருவ நட்சத்திரத்துடன் தொடர்பு கொள்ள செய்கின்றோம். அகஸ்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான அந்த பேரருள் உணர்வை எடுத்து அந்த இயக்க சக்தி உங்களுக்குள் உருவாக்கப்பட்டு அது பேரொழியாக அந்த உயிர் எப்படி ஒளியானதோ உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே ஒளிமயமாக மாற்றி தீமைகள் தங்களுக்குள் புகாதபடி வேக நிலை அடைந்து என்றும் பேரருள் பேரொழியாக இயங்கிக் கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலே ஒவ்வொருவரும் நீங்கள் வாழ அது கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பயிற்சியாக கொடுத்து நினைவுபடுத்தி உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றேன் என்று குரு உணர்த்தி, பதிவு செய்த உணர்வினை நினைவு கொண்டு வந்து வாழ்க்கையில் வரக்கூடிய இருளை அகற்றி பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்பதை இதை அடிப்படை ஆதாரமாக வைத்து செயல்படுங்கள். வாழ்க்கையில் வரக்கூடிய சலிப்போ, சஞ்சலமோ, சங்கடமோ, வெறுப்போ, பகையோ, பயமோ, வேதனையோ போன்றவைகளை மாற்றி அமைத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று அதை ஒவ்வொருவரும் நீங்கள் பற்றுடன் பற்றுங்கள். தீமைகள் புகாத வண்ணம் தடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் சந்தர்ப்பங்கள் தீமைகளை கேட்க நேர்ந்தாலும் அல்லது காண நேர்ந்தாலும் துருவ நட்சத்திரத்தினுடன் அதனுடன் கலக்கச் செய்து அதன் வலிமை இழக்கச் செய்ய முடியும். அதை அடிக்கடி துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை எடுத்து உடலுக்குள் அதை அணுக்களாக மாற்றிலும் அந்த திறன் பெற வேண்டும் என்பதற்குத்தான் துருவ தியானம். அது 27 நட்சத்திரங்கள் மின் கதிர்கள் ஒளிக்கற்றைகளாக வருவதை ஆதியில் அகஸ்தியன் நுகர்ந்து
உடல் பெறும் உணர்வுகளை மாற்றி ஒளி சுடராக அவன் எப்படி அந்த துருவத்தின் ஆற்றலாக அவன் அதை பெற்று இரு உயிரும் ஒன்றாக இணைந்து கணவன் மனைவியாக துருவ நட்சத்திரமாக ஆனார்களோ, அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்கற்றைகளைத்தான் அந்த அதிகாலை நேரத்திலே நீங்கள் பெற தகுதியை ஏற்படுத்தி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உபதேச வாயிலாக பதிவு செய்கின்றேன். ஆகவே இதை லேசாக நினைத்து விடாதீர்கள். அந்த மின் கதிர்கள் ஒளிக்கட்டைகளில் நுகர்ந்து அகசியின் ஒளி சரீரம் ஆனது போன்று நாமும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்கட்டைகளை நுகர்ந்து ஒளியான அணுக்களை உடலுக்குள் உருவாக்கி நாமும் மின் செல்ல முடியும், அழியா ஒளி சரீரம் பெற முடியும். அந்த ஒளியான அணுக்களை உருப்பெற செய்வதற்குத்தான் துருவ தியானம், துருவ நட்சத்திர தியானம். அதே துருவ தியானத்தின் மூலமாக அந்த சக்திகளை நீங்கள் உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஞானகுரு இந்த உபதேச வாயிலாக நமக்கு துருவ தியானத்துடைய சிறப்பை, அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை, காலத்தால் மறைந்த உண்மைகளை, மறைக்கப்பட்ட நிலைகளை நாமும் பெற்று புராணங்களிலும் இதிகாசங்களிலும் மனிதன் அடைய வேண்டிய எல்லை, சப்தரிஷி மண்டல எல்லையை காட்டப்பட்டிருப்பதை நமக்கு நினைவுபடுத்தி அந்த எல்லையை அடையும் விதமாகவே துருவ தியானத்தின் சிறப்பை உணர்த்துகின்றார்கள்.